கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மறுபடியுமாய் ஜோபிபின் கிரேஸ் சேனல் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் செல்ல ஆட்டுக்குட்டி என்றதான தலைப்பில் வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அழகான ஸ்டோரியை உங்கள் முன் வைக்கப் போகிறேன். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு மனுஷனுடைய பெயர் பல்வீர். அந்த பல்வீருக்கு ஒரு உத்தமமான ஒரு ஊழியன் இருந்தார். ஊழியன்னா தெரியும்ல, வேலைக்காரன். அந்த வேலைக்காரனை இவர் ரொம்ப வருஷமா இந்த பல்வீர் இவர் கூடயே வச்சிருக்காரு. இந்த வேலைக்காரன் ரொம்ப உண்மையானவன், யோபுவை போல உத்தமமானவன். உத்தமமானவன்னா அவருடைய வேலைகளில பொறுப்புகளில எந்த ஒரு கள்ளத்தனமான காரியங்களையும் அந்த வேலைக்காரர் வைக்கவே மாட்டாரு. சீக்கிரமா அவருடைய வேலைகளை எல்லாம் முடித்து பல்வீர்கிட்ட தினமும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நல்ல பேர் வாங்குவாரு. இந்த பல்வீருக்கு இந்த வேலைக்காரன் வந்தா ரொம்ப ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா அவருடைய பொறுப்புகளில உண்மையா இருக்கிறதுனால இந்த பல்வீர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தினமும் வேலை முடிந்து இந்த ஊழியக்காரன், அந்த உண்மையான வேலைக்காரன் அவருடைய வீட்டுக்கு போனதுமே ரொம்ப சந்தோஷமா ஏசப்பா கிட்ட போய் முழங்கால் படிட்டு, ஏசப்பா, நல்ல உத்தமமான உண்மையான ஒரு ஊழியன் எனக்கு தந்திருக்கீங்கப்பா, நல்ல ஒரு வேலைக்காரன் எனக்கு தந்திருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரனுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த வேலைக்காரனை தந்தீங்க ஏசப்பா, அது உமக்கு கொடான கொடி நன்றின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட இந்த பல்வீர் நன்றி செலுத்துவாரு. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த நாள்ல திடீர்னு என்னாச்சு தெரியுமா? இந்த பல்வீரோட பக்கத்து வீட்டுல இருக்கிறது யாருன்னா ஒரு நீதிபதி. நீதிபதினா தெரியும்ல, கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் பாக்குற அந்த நீதிபதி. அவரு டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உண்மையான இந்த பல்வீரோட வேலைக்காரனை பார்த்து டெய்லி பொறாமப்படுவாங்க. அவருக்கும் நிறைய தோப்புகள் இருக்கு, அவருக்கும் நிறைய வேலையாட்கள் இருக்கு. ஆனாலும் உண்மையா இருக்கிற இந்த வேலைக்காரனை பார்த்து அவருக்கு ஒரு பொறாமை. எப்படியாவது இந்த வேலைக்காரனை நம் பக்கமா இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழகான ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த பல்வீரோட வேலைக்காரன் கிட்ட போய் பேசினாரு. நான் உனக்கு இந்த பல்வீர் தர்றதை விடைக்கும் 2 மடங்கு அதிகமா உனக்கு சம்பளம் தாரேன், நீ என்னுடைய தோப்புகளிலேயே வேலை பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேலைக்காரருக்கும் சரி, அதிகமா பணம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ன பண்றாரு தெரியுமா? மறுநாள்ல இருந்து இந்த நீதிபதியோட வேலை தோப்புக்கு போறாரு. இத பார்த்த இந்த பல்வீருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. ஆனாலும் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இவர் அவருடைய வேலைகளை செய்யறதுக்காக போறாரு. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மனசுல ஒரே வேதனை. இதை எப்படியாவது இந்த நீதிபதிக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வீர் என்ன பண்றாரு தெரியுமா? அவரோட ரொம்ப க்ளோஸ் நண்பனான ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை அவரோட வீட்டுக்கு அழைக்கிறாரு. அழைத்து நடந்த எல்லா காரியங்களையும் தெளிவாக கூறுகிறாரு. அப்போ ஜேம்ஸ் சொல்றாரு, இதுக்கு நான் நல்ல ஒரு தீர்ப்பு உனக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு கடந்து போறாரு. ஒரு நாள் திடீர்னு என்ன பண்றாருன்னா இந்த பல்வீரோட நண்பன் ஜேம்ஸ் அந்த நீதிபதியோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அந்த நீதிபதி கிட்ட சில காரியங்களை அவருக்கு புரியும்படியா சொல்றாரு. ஐயா, எனக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், தீர்ப்பு, நீங்க தான் எனக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் ரொம்ப ஆசையா ஒரு செல்ல ஆட்டுக்குட்டியை வளர்த்து வந்தேன். என்னுடைய பிள்ளைகளும் டெய்லி அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோறு ஊட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த செல்ல ஆட்டுக்குட்டி கூட விளையாடுவாங்க. நாங்க ரொம்ப பணக்கார குடும்பம் கிடையாது, ஏழ்மையான குடும்பம் தான். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி எங்க கூட இருக்கும்போது நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி கிட்ட சொன்னாரு. நீதிபதி சரி, நல்லதுதான், உங்களுக்கு என்ன நீதி வேணும் அப்படின்னு கேட்டப்போ அந்த பல்வீரோட நண்பன் ஜேம்ஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த ஆட்டுக்குட்டிய நாங்க ரொம்ப சந்தோஷமா அன்பா எங்களுடைய ஒரு செல்ல பிள்ளையை போல நாங்க பார்த்துட்டு வந்தோம். ஆனா ஒரு நாள் எங்க பக்கத்து வீட்டுக்கு ஜானுங்கிற அவரோட வீட்டுல
ஒரு பெரிய விருந்து நடைபெற்றது. அந்த பெரிய விருந்துக்கு என்னுடைய செல்ல ஆட்டுக்குட்டி வெளியில விளையாடி நின்னதை பார்த்து அந்த செல்ல ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டாங்க, அந்த விருந்துக்கு இரையாக்கி கொண்டு அந்த விருந்துக்கு என்னுடைய ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாங்க, விருந்து வைத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டாரு. உடனே இந்த நீதிபதிக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்த உடனே அந்த இருக்கையிலிருந்து எழுந்து, என்னது, உங்க ஆட்டுக்குட்டிய உங்களோட பெர்மிஷன் இல்லாமலே எப்படி அவங்க எடுக்கலாம், இது கண்டிப்பா தண்டனைக்குரியதான ஒரு காரியம், அவங்க யாருன்னு சொல்லுங்க, நம்ம அவங்களுக்கு தண்டனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் கிட்ட அந்த நீதிபதி சொன்னதும் அந்த நீதிபதியை பார்த்து அந்த ஜேம்ஸ் சொல்றாரு, அந்த குற்றவாளி வேற யாருமே இல்ல, நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. என்னது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜேம்ஸ் நடந்த எல்லா காரியங்களையும் சொல்றாரு. உண்மையா உத்தமமா வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த வேலைக்காரன் பல்வேறுடைய வேலைக்காரன். ஆனா நீங்க ஆசைப்பட்டு அதை தன் பக்கமா இழுத்து கொண்டீங்களே, அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி புரிய வச்சாரு. இத இந்த ஜேம்ஸ் இந்த நீதிபதி கிட்ட சொன்ன உடனே இந்த நீதிபதிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல முழங்கால் படிட்டு, என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அவரோட அந்த உண்மையான ஊழியக்காரன் என்னுடைய தோப்புகள்ல வந்தா என்னுடைய தோப்பும் என்னுடைய துறவும் ரொம்ப ஆசீர்வாதமா ஆக்கப்படும், அந்த ஒரு நோக்கத்தோட தான் நான் பல்வீரோட அந்த வேலைக்காரனை என் பக்கமா இழுத்து கொண்டேன். அது பெரிய தப்பு அப்படிங்கறத நான் இப்ப உணர்ந்துட்டேன். நாளைக்கே நான் அந்த பல்வீரோட ஊழியக்காரன் அந்த உண்மையான வேலைக்காரனை அவருடைய தோப்புக்கே நான் போக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பல்வீர் கிட்டே மன்னிப்பு கேட்டு அந்த வேலைக்காரனை மறுபடியுமா பல்வீர் கூடவே சேர்த்து வேலை செய்ய வச்சாங்களாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆஹ் பிறருடைய காரியங்களுக்கு இச்சையாய் எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க வந்தா நம்மளுடைய தோப்புகளும் துறவுகளும் ஆசீர்வாதமாக்கப்படும் சொல்லிட்டு அவங்களுடைய அந்த வேலைக்காரனை என்ன பண்ணாங்க, ஆசையின் மூலமா இச்சையின் மூலமா தன் பக்கமா இழுத்து கொண்டாங்க. வசனம் கூட நமக்கு 10 கற்பனைகளை ஏசப்பா நமக்கு சொன்னாங்க. அந்த 10 கற்பனைகளில 10வது ஒரு கற்பனைய ஏசப்பா நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறருடைய வீட்டையோ பிறருடைய பொருளையோ பிறருடைய எந்த ஒரு காரியத்தையோ எந்த ஒரு பொருளுக்கு மேலேயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இச்சை கொள்ளக்கூடாது அப்படின்னு வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. யாத்ராகமம் 20:17 வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்துடைய அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுடைய எந்த பொருளுக்கு மேலேயோ மற்றவங்களுடைய எந்த ஒரு திங்ஸ் மேலேயோ இல்ல மற்றவங்களுடைய எந்த ஒரு காரியத்துக்கு மேலேயோ மற்றவங்களுடைய சொத்து மேலேயோ இல்ல மற்றவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து எனக்கும் வேணுங்கிற அந்த ஆசையோ இல்ல மற்றவங்களுடைய வீட்டுக்கு மேல உள்ளதான எந்த ஒரு பொருட்கள் மேலேயோ மற்றவங்களுடைய வீட்டுக்கு மேல இருக்கிறதான எந்த ஒரு பெரியதான ஒரு அதிசயமான காரியங்களை குறித்தோ இல்ல அவங்களுக்கு இருக்க வேலைக்காரங்களையோ வேலைக்காரிகளையோ எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசை கொள்ளவே கூடாது. அப்படி நீங்க ஆசை கொள்றீங்க அப்படின்னா அது இச்சையான ஒரு பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால இனி வருகிற நாட்களில மற்றவங்கள்ட்ட இருக்கிற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் நிலை நிற்க எனக்கு என்னதை தந்திருக்கிறாரோ அது எனக்கு போதும் அப்படிங்கிறதான அந்த ஒரு நற்பண்புகளோ இந்த நற்பண்புகளோட நீங்க வாழ்வீர்களானால் ஏசப்பா வருகிற நாட்கள்ல ரொம்ப ஆசீர்வாதமா ரொம்ப மேன்மையா அவங்கள வைப்பார். இந்த வசனத்தின் மூலமா இந்த கதையின் மூலமா நீங்க கேட்ட இந்த ஒவ்வொரு கருத்தின்படி வருகிற நாட்கள்ல யாருடைய வாழ்க்கையிலையும் யாருடைய பொருளுக்கு மேலேயும் நீங்க ஆசை கொள்ளவோ இச்சை கொள்ளவோ கூடாது. மற்றவங்க கண்ணுல இருக்கிற துரும்ப நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி உங்க கண்ணுல இருக்கிறதான தப்பிதங்களையும் துரும்புகளையும் பார்த்து நீங்க சரி பண்ணிக்கிட்டு தான் இந்த தப்பு நீ பண்ணாத அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து நீங்க சொல்லணும். இந்த கதை நமக்கு 2 காரியங்களை உணர்த்துது. ஒண்ணு, பிறருக்குள்ள யாதொரு பொருளுக்கு மேல நீங்க இச்சை கொள்ளக்கூடாது. இன்னொரு விஷயம், உங்க கண்ணுல இருக்கிற
தப்பிதங்களை நீங்க பார்க்கணும். மற்றவங்க கண்ணில் இருக்கிறதான துரும்பையோ இல்ல மற்றவங்க வாழ்க்கையில இருக்கிறதான பாவங்களையோ எதையுமே நீங்க பார்க்க கூடாது. உன் கண்ணில் இருக்கிற துரும்பையும் தப்பிதத்தையும் நீ மாற்று அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுது. இந்த வசனத்தின் மூலமா இனி வருகிற நாட்கள்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழுவோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.